வாங்க தோசை சாப்பிடலாம். அவசர அவசரமாக தோசை ஊற்றிருக்கேன். பசி சாப்பாட்டில் பாதியில் பத்தாமல் இந்த வந்து கை கழுவி தோசை ஊற்றுறாங்க. மக்களே வாங்க சாப்பிடுவோம். திருப்பி போட்டாச்சு. ஆனியன் சட்னி இருந்துச்சு, 4 நாளைக்கு முன்னால் அரைச்ச சட்னி, கார சாரமாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். 10 சட்னி காலியா? சட்னி காலியான இவ்வளோதான் இருக்குது. எப்படி சாப்பிட்றது? சாம்பார் சாப்பாட்டுக்கு தான் தோறும். சாம்பார் போடணும். 2 தோசை ஊற்றிட்டு நேரத்தை காலி பண்ணுறேன். அப்புறமேல தோசை ஊற்றி காஃபி போட்டு எனக்கும் கூட ஒரு 1/2 டம்ளர் பக்கத்தலைக்கு பாயாசம். வாங்க மக்களே, சாம்பார் இருக்குது. உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் 1 போட்டு, பருப்பு, சீரகம், மிளகு எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு சாம்பார் சட்னி பாருங்க இருக்குது. இதை மாற்றி விடலாம். புரியுதா மக்களே? எல்லாம் ஒட்டிக்குது. கொதிக்க வச்சிருவேன். கை விட்டா கெட்டு போயிடும். அதனால் கழுவி ஊற்றிட்டு கெட்டுடும். நாம் என்ன பண்ணோம்? கொதிக்க விடணும். வாங்க சாப்பிடுவோம். நான் கொஞ்சமாக சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி லிக்விடாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட நல்லா. சிந்திட்டா எனக்கு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நீட்டாக இருக்கணும். கிச்சன் வந்து சமைக்கிற இடத்துல வந்து கசன்னு இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு அருகருப்பாக போயிடும். அதனால் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. போதும் 2 தோசை போதும். மொறுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி குழம்பு சாம்பார் சூடு பண்ணும். இருக்குமா மாவு? வாங்க இன்னைக்கு அகத்திக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். அமாவாசையாம் அன்னைக்கு. ஆனியன் சட்னி இருக்குது. கொஞ்சம் சாம்பார் ஊற்றிட்டு கொதிக்கிறது பாருங்க. நான் தண்ணி ஊற்றுனதுக்கு கொதிச்சதுன்னா சரியாக போயிடும். சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட வந்து செஞ்சு சாப்பிடும்போது மனசு பிடிக்க மாட்டேங்குது. வாங்க சாப்பிடுவோம் மக்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.